வணக்கம். வருஷம் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை கலைத்திருவிழா நடத்துவாங்க. அதே போல் இந்த கல்வியாண்டுக்கான, அதாவது 2025 டு 26 கல்வியாண்டுக்கான கலைத்திருவிழா போட்டிகளுக்கான தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு போட்டியும் எப்போ நடத்தணும், என்னென்ன தலைப்புகளில் நடத்தணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வருஷத்துக்குரிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பசுமையும் பாரம்பரியமும். இதுதான் தலைப்பு எல்லா போட்டிகளுக்குமே. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன போட்டிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. 1 to 5 வகுப்புகளுக்கு தனியாக, 6 to 8 தனியாக, 9, 10 தனியாக, 11, 12 வகுப்புகளுக்குன்னு தனியாக போட்டிகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போட்டிகளையும் பள்ளி அளவில் எப்போ நடத்தி எமிஸில் அப்டேட் பண்ணணும் நேம் லிஸ்ட்டை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதே போல் பள்ளி அளவில் கலைத்திருவிழா நடக்கும்போது யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு எப்படி போட்டிகள் நடத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. இப்போது பள்ளி அளவில் கலைத்திருவிழா நடத்த வேண்டிய தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் போட்டிகளில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எமிஸில் அப்டேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் பள்ளிகளில் யாரெல்லாம் இந்த போட்டிகளுக்கு பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு போட்டிகள் வச்சு எமிஸில் அந்த முதல் 3 இடங்கள் பெற்ற மாணவர்களோட பேரை பதிவு செய்யணும். அதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20. இதே போல் குறுவட்ட அளவில், ஒன்றிய அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து டேட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்டாப் பண்ணி என்னைக்கு டேட்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பள்ளியளவில் நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு சீஃப் கெஸ்ட்டாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களும் பெற்றோர் ஆசிரியர் உறுப்பினர்களும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.